நீங்கள் நல்லா ரோட்டில் பார்க்க வேண்டும். இங்கே சரி உங்களோட தான் கஷ்டம். ශ්‍රීලංකා පොලිසිය හෙලිකොප්ටර් නැහැ. හෙලිකොප්ටර් තියෙන ගුවන් හමුදාවේ. අපිට මේ නම්බර් ප්ලේට් එක බලන්න හෙලිකොප්ටරයක් අරන් යන්න ඕන මේ නම්බர் ප්ලේட் එක බලන්න. ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் எல்லாமே இருக்குது இந்த ரைடில். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பாலத்தில் ஏறுறோம். இதான் வந்து தங்கப்பட்டி பாலம். ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னு சொன்னால் மணல் ரோட் ஏறும். ஃபுல்லாக வந்து அங்கால மணலாக தான் இருக்கும். காட்டு காலம் போகணும். ஒரு வாரம் நீங்கள் சொன்னீங்க அந்த சாப்பிட்ட இடத்த நிற்கிறேன்னு சொன்னீங்க. அப்போக்குள்ளே நாங்கள் அந்த இந்த கடை இருக்குல்ல அந்த சாவச்சேரி ரோட் கடை தாண்டி போனாங்க. गाइस என்ன ஃபாலோ பண்ணுங்க गाइस. ஓகே ரைட் ரைட். ஓ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன்டா. காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ இல்லை. போன ஞாயிறும் வந்து ரெக்கார்ட் பண்ணான். ஆனால் அது மைக் ஒலினால ஆடியோ வந்து சரியாக வரல. அதனால் அதை எடிட் பண்ணவே இல்லை, அழிச்சிட்டேன் அந்த வீடியோவை. இப்போ வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆஃப் ரோட் ரைட் மாதிரி தான் கிட்டத்தட்ட காட்டுக்கால ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம் வந்து சொன்னால் அது பீச் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். அது வந்து பூனேரியில் இருக்குது. ஒரு காட்டு பாதைக்கால தான் போகணும். ஃபுல்லாக மணல் ரோட், ஆஃப் ரோட், அட்வென்ச்சர் எல்லாமே இருக்குது இந்த ரைடில். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபன்னும் இருக்குது, எல்லாமே வரும். இப்போ வந்து செம்மணி ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கோம். முன்னும் வந்து எம்டி காரனும் இன்னொரு ஹீரோ டூம் பைக் வந்து போனது. நாங்கள் ரொம்ப நேரமாக அதில் ஒரு ரோட்டில் வந்து வினாக்கத்துக்காம அப்போ போல் அடிக்க வந்துக்கிறாங்க. அது என்ன இடம் வந்து சொன்னால் அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். காட்டுக்காலெல்லாம் போகணும். ஃபுல்லாகவே வந்து மணல் ரோட். ஆமிட பீச் உண்டு. பேர் வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து கௌதாரி முனைன்னு சொல்லி சொல்கிறாரு. மேப்பில் வந்து அப்படி தான் போட்டிருந்துச்சு கௌதாரி முனையண்டு. மற்ற மேப்பில் வந்து அந்த பீச்சோட பேர் வந்து பூனேரி கல்லடி பீச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு வடிவாக சரியாக தெரியலை. மேப்பில் அப்படி தான் போட்டிருந்துச்சு. முதல் ஒரு டைம் போயிருக்கேன். பாவனையிலேருந்து தம்பியில் நிற்கிறேன். கேமரா வந்து நான் இன்ஸ்டா 360 ஒன்று எடுத்தது. இப்போ எடுத்ததுக்கு ரைடு ஒன்றுமே போகலை. இப்போ நான் எடுத்து வந்து அப்படி 1 month ஆகுது கிட்டத்தட்ட. ரைடு ஒன்றுக்குமே போகலை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக ரைடு வந்து போகிறேன். மற்றபடி சும்மா நார்மலாக அந்த டவுனுக்கு போனது அதுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சும்மா டிக்டாக் வழியை வந்து போட்டுட்டு இருந்தேன். போயிட்டு குளிக்கிற ஐடியா இல்லை. உடுப்பு கொண்டு போகிறோம். பார்ப்போம் குளிக்கணும்னா குளிக்கிறான்னு. அவ்வளோ தூரம் போயிட்டு குளிக்காம வர பண்ணால் இருக்காது. அதுக்காண்டி குளிச்சுட்டு வருவோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து சிங்கிள் லென்ஸில் ரெக்கார்ட் பண்ணால் இப்போ வந்து 360 லென்ஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். 360க்கு வந்து வச்சா வந்து சொன்னால் கொஞ்சம் பேட்டரி வந்து கூட பிடிக்கும். இவ்வளோ நேரம் சிங்கிள் லென்ஸில் வச்சால் 360 கேமரா வந்து 360 வாங்கிட்டு 360 யூஸ் பண்ணாட்டிக்கு பிரயோசனமே இல்லை. சும்மா இருக்கா சிங்கிள் லென்ஸ் போட்டு ஓடுவோம்னு ஓடி பார்க்குறான். ஓகே, சிங்கிள் லென்ஸும் வந்து இப்போ ஆக்ஷன் கேமரா கோப்ரோ அதுகள் மாதிரி ஓடலாம். பட் இதுன்னு சொன்னால் மின்சார கிணத்துல இப்போ என்னன்னு சொல்கிறோம் ஆக்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட் சொன்னால் மின்சார இதுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதால் இந்த வழியால் தான் போகிறது. ஆமாம், நான் சொன்னேன் ஆஃப் ரோடு. யாழ்ப்பாணம் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட விளக்கை பக்கம் வரும். பூனேரி பக்கம் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இடக்கை பக்கம் வருது. நாங்கள் நாங்கள் பெட்ரோல் இருந்துச்சு 3 புள்ளி இருந்துச்சு, காணும். பட் இருந்தாலும் ஏன் சோழியன்ட்டு தான் போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். மற்ற எங்களோட வந்த எம்டி காரர் முன்னுக்கு வந்துட்டேன். அப்படி தனியாக வரேன்னா அவங்க தனியாகவே வந்துருக்கலாம். நான் பண்ணால் போகிறதுக்காண்டி தான் எல்லோரையும் கூப்பிட்டேன். கடைசியில் அவை வந்து ஸ்பீடாக வந்து நான் இதில் நிற்பாங்கன்ட்டு தான் நெச்சது. பட் இல்லை, போயிட்டு நான் முன்னுக்கு பார்ப்போம். என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னு சொன்னால் மணல் ரோட் ஏறும். ஃபுல்லாக வந்து அங்கால மணலாக தான் இருக்கும். காட்டுக்கால போகணும். இதில் என்ன ஒரு கொஞ்சம் தூரம் போக கொஞ்சம் வீடுகள் இருக்குது, ஊர் இருக்குது. ஒரு கொஞ்சம் வீடு அப்படி ஒரு 10-15 வீடு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சரியாக தெரியல, பார்ப்போம்.
அப்படியே மணல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு மணலுக்கு வந்து ஓடுறது தான் கொஞ்சம் கவனம் விடணும். பருக்கி விட்டுரும். மற்றவர் நம்மளோட சூம் பைக்காரர் வந்தோம் நிற்கிறார் பின்னுக்கு. அவருக்கு பெருசாக பழக்கம் இல்லை இப்படி ரோட்டில் ஓடி. அவனுக்கு ஓடுவான் மெதுவாக வந்தான்டா ஓட்டுக்கிறேன். நாங்கள் ஓட வந்துட்டு ஸ்பீடாக வந்தான்னு சொன்னால் மணல் தானே இது ஓரளவு ஓகே. இதுக்குள்ள பெரிய மணல் இருக்காது. அந்த வீடு ஊர் மனை இருக்குன்னு சொன்னால் அந்த ஊர் இல்லாமல் கொஞ்சம் தாண்டி போக சரியான மணல் வரும். இதுக்கு கொஞ்சம் கிழவல் அதுகள் எல்லாமே இருக்கிற வழியாக ஓகே ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளைங்க கொடுத்துட்டுன்னு சொன்னால் அப்புறம் அதோட நின்று இழுவதான் இல்லை போகலை. அவங்க வந்து பைக்கை இதில் விட்டுட்டு இங்கே மணலுக்கு வந்துட்டு கல் முடியாது. ஆமாம் அதேதான் அதேதான். இப்படிக்காரர் போகலை மணலுக்கு வந்து விட்டுட்டு இருக்கணும். நான் நினைச்சா போயிட்டாங்க கண்டு எங்கடா பைக் நீக்கு ஆகலை காணும் பல மரத்தில் ஏறிட்டான். காய்ஸ் வாங்க போம். எனக்கு பொறுவார நீங்க சொன்னீங்க அந்த சாப்பிட்ட இடத்த நிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்பேக்குள்ள நாங்க அந்த இந்த கடை இருக்குல்ல அந்த சாவச்சேரி ரோட் கடை தாண்டி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. guys என்ன ஃபாலோ பண்ணுங்க guys. ஓகே மேன் விசர்ஸ் வேர்ல்ட். இனிதான் நான் சொன்ன அந்த அட்வென்ச்சர் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஓஃப் ரோட் ஜாலை எல்லாமே வந்து ரோட்டுகள் இப்படி தான். இதை விட மோசமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தாண்டி போக 2 பக்கம் காடு நடுவில் வந்து மணலுக்குலாமா ஒரு நாள் வந்து பட்ட பாடு காய் சரியான ஒரு. இப்போ நான் வந்து இதோட செகண்ட் டைம் வாரேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே வீடுகள் இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வீடுகள் இருக்குது. கொஞ்சம் தூரம் அங்கால போக வீடு ஒன்றுமே இல்லை. கடைசி தொங்கலில் தான் அந்த பீச் இருக்குது. அது வந்து ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த பீச். நல்ல நீட்டாகவும் இருக்கும் அந்த பீச். வந்து வெள்ளை மணல் அப்படியே வந்து மணல் வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும். ஓகே மணல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பி கவனமாக வாங்க வழுக்குமே. அதான் சொல்கிறேன் இழுக்கும். கவனமாக வா. அப்புறம் பெல்ட்டி அடிச்சுன்னா தம்பி இழுக்க ஃபோட்டோ தான் போட வேண்டி வரும். ரைட் ரைட். ஓ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. மைண்ட் வாய்ஸ் என்னடா பாஸ் செய்ய போறீங்க? வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டா. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. இந்த இதில் வந்து டீச் சாந்தி மாதிரி வரும். இந்தியாவில் தான் போகணும். 2 பக்கமுமே இந்த காடு. நாங்கள் அந்த வந்து ஒரு சந்தி மாதிரி ஒன்றில் வந்து திரும்பினோம் தெரியுமா விளக்கை பக்கம். அதுக்கு முன்னுக்கு வந்து ஊர் வீடுகள் எல்லாமே இருக்குது. இந்தாலையும் சின்ன சின்ன காணிகள் இருக்குது. அதில் அடைச்சி இப்போ கேட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் ஆக்கள் இல்லை. எங்களை வந்து ஃபுல்லாகவே வந்து காடு தான். காட்டுக்கு நடுவால் தான் போகணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இதுக்கு வந்து கணக்கப்படியல் வேறணும். ஒரு 5 பைக் அது மேக்ஸிமம் வந்து ஒரு 6-7 பைக் வந்தால் தான் ஃபன்னாக இருக்கும் படியலோட போய்க்க. சிக்னல் எல்லாம் உனா பின்னுக்கு வந்தா பயம் போலையா. மணலுக்கு விடுறான்டா. எம்டியில் இது ஒன்று தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அந்த சீட் வந்து கார்ட்போர்ட் மட்டும் இருக்குது தானே, அதை மடித்து வச்சா ஒரு 4 இல்லை 2 மடித்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எம்டி பைக்கில் சீட். அதால் ரொம்ப தூரத்துக்கு வந்து இப்போ லாங் ரைடு இது மடிக்கிறோம்னு சொன்னால் கண்ண நேரத்துக்கு வந்து இருக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. ஆனால் பைக்கில் வாரீங்கண்டா பைக் ஒரு சிக்கலும் கொடுக்காத பைக்காக கொண்டு வந்துடுங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு வந்து எதுவும் சிக்கலண்டா பைக்கை தள்ளிட்டு போகிறது பெரும் கஷ்டம். உருட்டத்தான் இருக்குன்னு உருட்டுறதும் கஷ்டம். ஏன்னு சொன்னால் மணலுக்கு வச்சு உருட்டுறது தெரியும் தானே எப்படியாண்டு நடக்கவே இல்லை. அது பைக் ஓடவே கஷ்டமாக இருக்குன்றேக்க உருட்டுறதை நினச்சி பார்க்கல. அது பைக்கில் வாரீங்கண்டா நல்ல ஒரு பைக்கில் வாங்க. அது மட்டும்தான் சொல்லிடலும். இல்லைன்னு சொன்னால் பெரிய வாகனத்தில் வாங்க. வேனுகள் அது எல்லாம். வெகனாரில் மட்டும் கடைசி வந்து வந்துடுறாங்க. வெகனாரை நம்பி வந்துடுறாங்க. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபன் பண்ணணும்னு சொன்னால் பைக்கில் வாங்க. பைக் தான் ஃபன். இது 2 பக்கமே வந்து நாவல் மரம் தான் நிற்கிது. பைக்கில் வாரப்போ இதுக்குள்ளே வந்து முன் பிரேக் மட்டும் பாவிக்கிறவே வேணாம்.
நான் 2-3 இடத்துல வந்து முன் பிரேக் வந்து பாவிச்சபடியாக தான் இதான் அந்த இடம். இது வந்து கூட பஸ்ஸில் வந்திருக்கான். சிங்கிள்ஸ் வர்றது நினைக்கிறேன். வந்து சமைச்சு சாப்பிடலாம். வந்து அதில் எல்லாமே வந்து சமைச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. உள்ளுக்கு முதல் ரேட் 200 ரூபா. என்னடா இப்போ வந்து 300 ரூபா ஆக்கிட்டாங்க டிக்கெட். உள்ள வாரத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா. முதலோ நான் வரைக்கும் 300 ரூபா. கவி வரையில கவி எங்களோட வரையில என்ன இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் லெசர் பீச். ஹோம்ஒர்க் பாயிண்ட் லெசர் பீச் அண்ட் போட். ஆனால் நல்லா இருக்கு என்னடா இவ்வளோ தூரம் மெனக்கட்டு பைக்கில் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஆஃப் ரோட் ரைட் பண்ணி வந்ததுக்கு செம ஒர்த்தான இடம் உண்டான. நான் இது 360 விடுதில்ல நோமெல்லாம் வந்தீங்கன்னா சோட்டிஸ் இருக்குது, சோடா எல்லாமே இருக்குது இங்கே. வந்து நிற்கிறேன் என்ன செய்வேன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அதிபர் ஊஞ்சால் அடிக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்கு. வந்த இடம் அதில் வந்து கேண்டீன் இருக்குது. அதில் இருக்கிறதா வந்து கிழங்கு ரொட்டி இருந்துச்சு. 150 ரூபா தான் விலை. வந்து ஓகே சோடாக்களும் அடிச்ச விலை தான். தண்ணி போத்துல எல்லாமே வந்து சரி சரிங்க. நீங்கள் என்ன செய்யறோம் வந்து ஊஞ்சால ஆடுறோம். அவங்க போட்டோ எடுக்க போயிட்டாங்க. வேற லெஞ்ச பாத்தியா அங்க ஜேபிஎலோட வாரு நம்ம எல்லாரும். அதான் நீங்க நான் போட்டோ எடுத்தோம். சில பேர் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஃபோட்டோ ஷூட் உடுப்பு கொண்டு வராம நிற்கிறாங்க 2 பேர். குளிச்சு முடிச்சுட்டு வலுக்கிட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:30 சரியா 3:23. அப்போ நல்லா பண்ணோண்டாண்ணா இன்றைக்கு இன்னைக்கு எம்டி காரர் போய் நம்பிக்கைக்கு வந்து லலித் மாறான். இப்போ அந்த பைக் சேஞ்ச் ஆகிட்டு டிரைவர் நிறைய கவி ஒன்றான். இப்போ அஜி ஓடுறான். அதில் 2 ஆட்டோ நிற்கும். ஆட்கள் ஷூட் எடுக்க வேற நம்ம வந்துருக்காங்க. சொல்லுங்க இந்த ரோட்டால் வேற சொல்லி அப்படி நேர வேற சொல்லிடுங்க. ஒரு மாதிரி மெயின் ரோடுக்கிட்ட வந்துட்டோம். போய்க்க வேற கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஃபன்னாக இருந்துச்சு. படியெல்லாம் வந்தீங்கன்னா நல்ல ஃபன்னாக இருக்கும். இப்படியே பூனேரி டவுனுக்கு போயிட்டு வருவோம். அப்படியே பூனேரி டவுனுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு சோடா எதுவும் குடிச்சிட்டு அப்படியே திரும்ப போகிறது தான் பிளான். Valeu, galera. මේක වීඩියෝ කරගන්න මට දැන් මේක ඈ වීඩියෝ කරගත්තාම පේනවා දැන් මේක දැම්මම ඔයාලට පේනවා ඉස්සර ඔව් මේක ඈ එම් බෑ මල්ලි සම්පූර්ණ පේනවා කියලා මේක ඔයා උඩට ගහගන්න நீங்க நல்லா ரோட்ல பார்க்க வேண்டும். இங்க சரி உங்கட தான் கஷ்டம். ඒක මොකක් හරි මේව කරන්න. यार මේ ඉතින් බස් ජැකට් එක කරා. ඔව් නම්බර් ප්ලේට් එක මේ වගේ ප්ලේට් එක උස්සලා තියෙන්නේ. මොකද ශ්‍රී ලංකා පොලිසිය හෙලිකොප්ටර් නැහැ. හෙලිකොප්ටර් තියෙන ගුවන් හමුදාවේ. අපිට මේ නම්බර් ප්ලේට් එක බලන්න හෙලිකොප්ටරයක් අරන් යන්න ඕන මේ நம்பர் ப்ளேட் බලන්න. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து வந்துருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே நன்றி.